இந்த பதிவில் ஈஸியாக உடல் எடை குறைக்கிறது, தூங்கும்போது உடல் எடையை எப்படி குறைக்கலாம். நம்ம முழிச்சிட்ருக்குறோம், ஆக்டிவாக இருக்கிறோம், அந்த டைமில் சில வகையான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் தூங்கும்போதும் நம்ம கேலரிஸ் பேர்ன் ஆகணும், நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா தூங்கும்போது எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணுறது? சும்மா தானே தூங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளும், ஸோ மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கணும், ஃபேட் நல்லா பேர்ன் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்களேன். நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்குங்க. சரி, என்ன பண்ணலாம்? காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகும் வரை இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. நல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. கால்சியம்க்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறேன், விட்டமின் ஏக்கு ஒன்று எடுக்கிறேன், கொலாஜனுக்கு இந்த கேப்சூல்ஸ் எடுக்கிறேன், இது எல்லாம் விட்டுருங்க. தேவையில்லாத டேப்லெட்ஸ், மாத்திரைகளை நீங்கள் எடுக்க எடுக்க கட்டாயமாக உங்கள் உடலில் நமக்கு கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிச்சிரும், தேவையில்லாத கழிவுகள் சேரும். ஸோ இது நமக்கு வெளியேறணுனாலும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத மாத்திரைகள், ஒன்ஸ் நீங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ நாள் சாப்பிடுங்க, அவ்வளோ நாள், அந்த டைமில் காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்க, இரவு நேரமும் தூங்க போகும்போது இதை நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அன்றைய தினம் முழுவதும் உங்கள் உடலில் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தூங்கும்போதும் உங்கள் உடலில் என்ன நடக்கும்னா, ஆர்கன்ஸ் எல்லாமே செயல்படும். அதுவும் இரவு நேரத்தில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உடலில் எங்கெல்லாம் டாக்ஸின்ஸ் இருக்குது, தேவையில்லாத கழிவு இருக்குது, இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கா, அந்த செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரிஜுவினேட் பண்ணுறதுக்கும் இரவு நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் ஈஸியாக உடல் எடை குறைக்கிறது, தூங்கும்போது உடல் எடையை எப்படி குறைக்கலாம். நம்ம முழிச்சிட்ருக்குறோம், ஆக்டிவாக இருக்கிறோம், அந்த டைமில் சில வகையான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் தூங்கும்போதும் நம்ம கேலரிஸ் பேர்ன் ஆகணும், நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் உடல் நலம் சார்ந்த பதிவுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் உங்களுக்கு இருக்குது. மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும். சரிங்க, தூங்கும்போது எப்படிங்க வெயிட் லாஸ் பண்ணுறது? சும்மா தானே தூங்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளும், ஸோ மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கணும், ஃபேட் நல்லா பேர்ன் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்களேன். நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்குங்க. சரி, என்ன பண்ணலாம்? காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகும் வரை இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. நல்ல வெயிட் லாஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்க, காலையில் இப்போ நீங்கள் எழுந்திச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீர் குடிச்சிக்கோங்க. எப்பவுமே நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா மெட்டபாலிசம் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும், துரிதப்படும் அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக ஃபுட் டைஜஷன் ஆகும். ரொம்ப சுட குடிச்சிடாதீங்க. வெது வெதுப்பான லியூக் வார்ம் வாட்டர் ஒரு 400 ml, இதில் ஒரு 5-6 துளிகள், கொஞ்சமாக ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு குடிச்சிக்கோங்களேன். நிறைய விட வேண்டாங்க, ஒரு 5-6 துளிகள். ஸோ இதை குடிச்சிட்டிங்கனாவே அதுக்கப்புறம் நம்ம பாடியில் மெட்டபாலிசம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன நடக்குதுன்னா, உங்கள் உடலில் அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லைங்களா, கொழுப்பு தேங்கி இருக்கு இல்லைங்களா, அது கரைந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும். ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நம்பர் 2 என்ன பண்ணலான்னா, காலையிலேயே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், புரோட்டீன் அதிகமாக இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் குறைவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி காலை உணவு நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும். மதிய நேரம் இல்லை லேட் நைட்டில் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றீங்கிறது அதை விட காலையில் நல்ல வயிறு நிறைய சாப்பிடணுங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போது அந்த புரோட்டீன் சார்ந்த உணவுகள் காலையிலே எடுக்கும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதே மாதிரி ஃபைபரும் இதில் இருந்துச்சுன்னா
உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்பு உடல்ல அங்கங்க சேர ஆரம்பிக்காது. இது முக்கியமான ஒரு விஷயம். காலை உணவு இப்படி எடுத்துக்கோங்க. அதுலயும் முக்கியமாக வெஜிடபிள்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ வாரம் 2-3 முறையாவது வெஜிடபிள் இல்ல ஃப்ரூட் சாலட் சமைக்காத உணவாக நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஃபைபர் சேர்ந்த உணவுகளை நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கழிவுகள் உங்களுக்கு வெளியேறி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நிறைய இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. கால்சியம்க்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறேன், விட்டமின் ஏக்கு ஒன்று எடுக்கிறேன், கொலாஜனுக்கு இந்த கேப்சூல்ஸ் எடுக்கிறேன். இதெல்லாம் விட்டுருங்க. தேவையில்லாத டேப்லெட்ஸ் மாத்திரைகளை நீங்க எடுக்க கட்டாயமாக உங்க உடல்ல நமக்கு கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிச்சிரும். தேவையில்லாத கழிவுகள் சேரும். ஸோ இது நமக்கு வெளியேறணும்னாலும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத மாத்திரைகள் ஒன்ஸ் நீங்க டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு நாள் சாப்பிடுங்க அவ்வளவு நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தொடர்ந்து அதையே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயமாக நம்ம உடல்ல இந்த மாதிரி கழிவுகள் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குளிக்கும்போது இந்த விஷயத்த கட்டாயம் செய்யுங்க. ஈஸியா உங்க உடல்ல ஃபேட் நல்லாவே பர்ன் ஆகும். ஸ்பெஷலா நீங்க தூங்கும் போதும் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரத்துக்கு 2 முறை கட்டாயமாக எண்ணெய் குளியல் எடுக்கணும். வெதுவெதுப்பான தண்ணீர்ல தான் எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப குளிக்கணும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஈஸியா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் குளியலுக்கும் வெயிட் லாஸ்க்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்குங்க. எதுக்காக சொல்றேன்னா, அந்த உடல் உஷ்ணம், பித்தம் உடல்ல இருந்து அந்த பித்தம் தணியும் போதுதான் நமக்கு எக்ஸஸ் அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியில வர ஆரம்பிக்கும். இதை நீங்க கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதுலயும் முக்கியமாக இரவு நேரத்துல தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சமா லியூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 200-300 ml அளவுக்கு பொறுமையா குடிச்சுக்கோங்க. ரொம்ப சூடா வேணா, பொறுமையா குடிச்சுக்கோங்க. அந்த டைம் மேக்ஸிமம் ஒரு 9:30. அப்போ நீங்க டின்னர் எந்த டைம்க்கு எடுத்துருக்கணும்? 8 o'clock நீங்க நைட் டின்னரை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து இந்த வெதுவெதுப்பான தண்ணீர், இதுல கொஞ்சம் சீரகமோ சோம்போ நீங்க கலந்துக்கலாம். அந்த டைம்ல காலையில எந்திரிச்சோடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்க. இரவு நேரமும் தூங்க போகும்போது இதை நீங்க குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா அன்றைய தினம் முழுவதும் உங்க உடல்ல நீங்க எடுத்துக்கிட்ட அந்த உணவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஈஸியா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தூங்கும் போதும் உங்க உடல்ல என்ன நடக்கும்னா, ஆர்கன்ஸ் எல்லாமே செயல்படும். அதுவும் இரவு நேரத்துல ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா உடல்ல எங்கெல்லாம் டாக்ஸின்ஸ் இருக்கு, தேவையில்லாத கழிவு இருக்கு, இல்லை இன்ஃப்ளமேஷன் இருக்கா, அந்த செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்றதுக்கும் ரிஜுவினேட் பண்றதுக்கும் இரவு நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும். அப்போ இரவு நேரத்தில் நீங்க தூங்கும்பொழுது வெதுவெதுப்பான தண்ணீர்ல சீரக தண்ணீர் மாதிரியோ சோம்பு தண்ணீர் மாதிரியோ நீங்க எடுத்துக்கோங்க. ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஈஸியா ஒரு 1 monthல உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறது தெரியுங்க. இது கூட ஸ்பெஷலாக நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல களி வகைகள் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் பண்ண உதவுங்க. இந்த களி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது மில்லட்ஸ் சேர்ந்த களி வகைகளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க இந்த ராகி கேழ்வரகு களி எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் குதிரைவாலியோ இல்ல திணை சாமையோ பொடி செய்து வைத்து அதனோட நம்ம இந்த நல்லெண்ணெய் சேர்த்து நீங்க களியாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஸ்வீட் சேர்க்க வேண்டாம், களி நார்மலா நீங்க செய்யக்கூடிய களி மாதிரியே எடுத்து பாருங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மதிய வேலையிலையோ இல்ல இரவு வேலையிலையோ இதை நீங்க ட்ரை பண்ணும்போது ஈஸியா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இதுல நமக்கு அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ இரவு உணவும் காலை உணவும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தூக்கத்துல கூட உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.